நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக கருப்பு கட்டழகி காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக அணிந்திருக்கிறார். அருள் செல்வம் அவர்களுடைய இயக்கத்திலையும் விக்கி மகேஷன் அவர்களுடைய இசையமைப்பிலையும் மார்க்கண்டே அவர்களுடைய பாடல் வரிகளிலையும் ஆதித்தன் அவர்களுடைய குரல்லையும் மற்றும் டஸ்கி டான்ஸ் சிட்டி ஸ்வாதி அவர்களுடைய கொரியோகிராஃபிலையும் பாலா அவர்களுடைய மாஸ்டரிங்லையும் அருள் செல்வம் மற்றும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபிலையும் ஸ்வாதி மற்றும் சது சிவா இவர்களுடைய நடிப்பிலையும் வெளிவந்திருக்கின்ற சுன்னாக சந்தையில சுந்தரிய பார்த்திருந்தேன் அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற இந்த ஒரு காணொளி பாடலினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா சாதாரணமாக ஒரு சந்தையில் நடக்கிற வழக்கமான நடவடிக்கைகளோட ஆரம்பிக்குது. அதுலயுமே தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றே தெரியாம மலைச்சு போய் நிக்கிற ஒரு நபர், அவனோட ஆளுக்கு நாளைக்கு கல்யாணம், அவன் அதனாலதான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நண்பர்களோட ஒரு சின்ன ஒரு கேளிக்கையான கதைகளோட ஆரம்பிச்சு திருமணம் நடக்க போறதா நினைத்து கொண்டிருந்த தன்னுடைய அந்த காதலிய சந்தை தொகுதிக்குள்ள காண்றது, இவருக்குள்ள அந்த காதல் மலர்ந்த விதம் மற்றும் அந்த ஒன் சைட் லவ்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அண்ணனோட வந்து போற தன்னுடைய காதலியிடம் ஒரு சின்ன லெட்டர் ஒன்று கொடுக்கறதுக்காக தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் இவருக்கு உதவுற முறை, பிளஸ் அந்த அண்ணா பார்க்கும்போது அதை அப்படியே ஒரு சின்ன குறும்புத்தனமாக மாற்றி செய்கின்ற அந்த சேட்டைகள் மற்றும் அந்த கதாநாயகன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக அந்த காதலியை ஃபாலோ பண்ணி கொண்டு போற விதம், இப்படியாக நகர்ந்து செல்கின்ற இந்த ஒரு காணொளி பாடல். இறுதியில அந்த கதாநாயகனுக்கு வர ஒரு ஃபோன் கால், அதனை தொடர்ந்து கதாநாயகன் கேட்கின்ற அந்த கேள்வி, அதாவது எந்த ஃபோன் நம்பர் எப்படி உங்கள்கிட்ட அப்படின்ற கேள்விக்கு நான் ஒருக்கா பார்த்தா மறக்க மாட்டேன் அப்படி என்று சொல்ற அந்த கதாநாயகி இந்த காட்சிகளோட நிறைவடையுது. இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட என்ட்ரி, அதாவது வந்து இந்த தாத்தாவினுடைய தலையை விலத்தி அதே ஃப்ரேமுக்குள்ளால பார்க்கும்போது அந்த ஒரு பிளரான இடத்துல இருந்து ஹீரோயின் என்டர் பண்ற மாதிரி காட்டப்பட்ட விதம் மற்றும் ஒரு சொந்த தொகுதிக்குள்ள ஹீரோயின் நடந்து போகும்போது பின்னாலேயே ஹீரோ போற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு, அதுலயுமே எல்லாமே ஒரு கேஷுவலான ஆக்டிவிட்டிஸா நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் ரெண்டு பேரையும் வந்து அந்த ஸ்லோ மோஷன்ல காட்டி இருக்கிற விதம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. மற்றும் இந்த காற்றாடி பேக்ரவுண்ட்ல ஒரு டான்ஸ் ஸ்டெப்புக்காக வைக்கப்பட்ட அந்த ஒரு வைடான ஆங்கிள் ஃப்ரேமா இருக்கலாம் மற்றும் இவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிற லொகேஷன்ஸ், அதாவது சந்தை, கோயில், பஸ் ஸ்டாண்ட், இப்படி வந்து செலக்ட் பண்ணி இருக்கிற லொகேஷன்ஸுமே இந்த காணொளி பாடலுக்கு வந்து இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதுலயுமே குறிப்பாக சுன்னாகம், சாவச்சேரி சந்தைகள், கைதடி இப்படியான இடங்களை வந்து அந்த ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது நாங்க வழக்கமா பார்க்குற ஒரு காணொளி பாடல்ல தெரியாத லொகேஷன்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்குது. மற்றும் ஹீரோ வந்து ஹீரோயினிடம் தன்னுடைய அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்காக முனையும் போது எடுக்கப்பட்ட சில காட்சி அமைப்புகளா இருக்கலாம், இது எல்லாமே அவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இசையமைப்பு. இந்த பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா மெயின் லிரிக்ஸ் வந்து ஒரு பிளெயினான மட்டில் வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக வர அந்த வாடி வாடி கருப்பு கட்டழகி என்று வர அந்த ஒரு ஹோரஸா பாடுற அந்த ஒரு போர்ஷன் வந்து ஸ்பீட் பீட்ல வந்திருக்கிறது வந்து அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல ஒலிக்கப்படுகின்ற அந்த வாத்தியங்களினுடைய சத்தமா இருக்கலாம், இடையிடையே வந்து போகின்ற அந்த ஓகனுடைய மியூசிக்கா இருக்கலாம், இதெல்லாமே இது ஒரு எம்மவர் படைப்பு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிலை நிறுத்தி செல்லுது. அடுத்ததாக வரிகள் வந்து இந்த பாடலினுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்றே சொல்லி ஆகணும். அதுலயுமே குறிப்பாக ஒவ்வொரு ஊரையுமே மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்கிறது வந்து பாராட்டத்தக்க விஷயம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊரினுடைய சிறப்பு பெயர்களால அந்த பெண்ணை உருவகிச்சிருக்கிறது வந்து இன்னும் ஒரு அழகான விஷயமாக பார்க்கப்படுது. உதாரணமா வந்து வரணி கருப்பட்டியே, வந்தையூர் மீன் கண்ணே, இப்படி வந்து அந்த கதாநாயகியை வந்து அந்த ஊர்ல உள்ள ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லி உருவகிச்சுக்கிறது வந்து பாராட்டத்தக்கது. அடுத்ததாக இந்த கொரியோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும். டான்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அமைஞ்சிருக்கிறதோட வெறுமனே டான்ஸ் ஸ்டெப்ஸ்ல மட்டுமே கொண்டு போகாம இடையில வர அந்த போர்ஷன்ஸுக்கு வந்து கதாநாயகனுடைய அந்த ஒரு ஆக்டிங்கால கொடுத்திருக்கிற விதமுமே அவ்வளவு அழகா வெளிப்பட்டு இருக்கு. மற்றும் அந்த வாடி வாடி கருப்பு கட்டழகி என்ற அந்த ஒரு போர்ஷன், அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான பீட்ல வர அந்த ஒரு போர்ஷன், அந்த போர்ஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் அதெல்லாமே பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கு. கொரியோகிராஃபி மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட் டான்சர்ஸை பற்றியுமே சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்டெப்ஸ் அப்படி என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை வந்து அந்த டான்சர்ஸ் வந்து அவ்வளவு கேஷுவலாக அவ்வளவு சிம்பிளாக ஆடிட்டு போயிருக்கணும். டான்ஸ்ன்றதையுமே தாண்டி பேக்ரவுண்டில் இருக்கிறவர்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கூடவே அவ்வளவு அழகாக வெளிப்பட்டிருக்கு. அதாவது அந்த பாடலினுடைய வரிகளுக்கு பொருந்துற விதத்தில் ஒரு ரியலான எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறார். அதாவது வழக்கமாக அந்த மெயின் கேரக்டரையே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வழக்கம், ஆனாலுமே இந்த மெயின் கேரக்டரையுமே தாண்டி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டையுமே ஒரு முறை சுற்றி பார்க்குற அளவுக்கு இவர்களுடைய அந்த ஒரு திறமை வெளிப்பட்டிருக்கு. அடுத்ததாக நடிப்பு திறமையை பற்றி சொல்லிக்கொண்டா கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இரண்டு பேருமே ஒரு கேஷுவலான நடிப்பு அவ்வளவு அழகாக, அதுலயுமே குறிப்பாக கதை களத்துக்கு பொருந்துற விதத்துல வெளிப்பட்டிருக்கு. ஹீரோ வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஆடுற நேரங்கள்லயா இருக்கலாம் மற்றும் அந்த பிளேனான போர்ஷன்ஸ்லயா இருக்கலாம், கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் அதுலயுமே குறிப்பா வந்து அவருடைய அண்ணாவோட பைக்ல ஏறி போகும்போது கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷனா இருக்கலாம். ஏனைய நேரங்கள்ல அதுலயுமே அந்த பாடல் வரிகள்ல சொல்லப்பட்டிருந்த மாதிரி யாரோடும் பேசாம கண்ணால சுட்டிருந்தான்ற மாதிரி கண்ணாலேயே அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிற விதமா இருக்கலாம். இது
இதெல்லாமே அவ்வளவு அபாரமாக வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக நமது தேசத்தினுடைய ஊர்களினுடைய பெயர்ல நமது தேசத்தினுடைய ஊரினுடைய சிறப்புகள் வெளிப்படுற விதத்துல டிரெக்ஷன்லையும் சரி, இசையமைப்பிலையும் சரி, பாடல் வரிகள்லையும் சரி, பாடல பாடி இருக்கிற விதத்திலையும் சரி, நடிப்பு திறமையிலையும் சரி, எல்லா விதத்திலையுமே அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிற கருப்பு கட்டழகி காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு பாடல் குழுவினருக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ரிவ்யூ நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.